மீன் வருது மீன் வருது. ஓ நீ வந்துட்டீங்களா? டேய் டோனி புறா. பாத்துடா சூடா இருக்கு. எனக்கு ஒன்று ஊத்து. இதே விறகடுப்புல செஞ்சது, கேஸ் அடுப்புலலாம் செய்யல, அதனால டேஸ்ட் நல்லா இருக்கும். கர்த்தரு. ஆஹா வேற லெவல் மீன் குழம்பு. அங்குளும் மீனும் எப்படி தெரியுமா? கடலும் உப்பும் மாதிரி பிரிச்சு எடுக்கவே முடியாது. எந்த அப்பண்டா செய்வான் சொந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ சொந்த மாடிக்கே கூப்பிட்டு தண்ணி ஊத்தி கொடுப்பான், அதுவும் மீன் குழம்போட. அங்கதான் அங்கிள் நீங்க கலக்கிட்டீங்க. இப்ப நான் அங்கிளுக்கு ஒரு உம்மா கொடுக்க போறேன். பாருங்க அங்கிள், எனக்கும் ஒரு அப்பா இருக்கு. அந்த ஆளு நேரம் அங்க படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. பத்ராசை அந்த ஆளு ஒரு நல்ல அப்பனா இருந்தா நேரம் நான் அங்க உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்திருப்பேன். பத்ராஸ் முத விஷயம் என்னன்னா, பத்ரோஸுக்கு என்ன மாதிரி மீன்கள் கூட உறவு இல்ல. சரிதான் சொல்றேன் கேளு. 70ல வடக்குல இருந்து பெரிய வெள்ளம் இங்க வந்துருச்சு. அப்போ அங்கிள் அதை நிப்பாட்டிட்டீங்களா? அட போட, நான் அந்த தண்ணியில ஒரு முதலைய வலைய போட்டு பிடிச்சேன். என் அப்பனுக்கு அது பிடிக்கல, அதுல கொஞ்சம் ஊத்து. ஆனா சித்தப்பாக்கு முதலைய பிடிச்சேன். சித்தப்பா என்ன கூப்பிட்டு சொன்னாரு, டே நான் உன்னை மீனவனாக்குறேன்னாரு. அன்னையில இருந்து ஆரம்பிச்சது இந்த கடலுக்கும் மீனுக்கும் எனக்கும் ஒரு ஆத்ம பந்தம். மீன் இது வரைக்கும் என்ன ஏமாத்தினதே இல்ல. நீ ஊத்துற. இப்படி ஒரு வெள்ளத்தை பத்தி எங்க அப்பா சொல்லி நான் கேள்விப்படவே இல்ல. வராமடா, அங்கிளை பத்தின பெரிய பெரிய ரகசியத்தெல்லாம் இந்த ஊருக்காரங்க மூடியா வச்சிருக்கானுங்க. அப்படின்னா ஆண்டி எதுக்கு வெளிநாட்டு போயிருக்காங்க? சொல்லுங்க. ஏர்லி 90ஸ்ல பிசினஸ் எல்லாம் கொஞ்சம் டல் ஆயிருச்சு. அதை கொஞ்சம் சமாளிக்க தான் அவ போனேன். இப்பதானே சொன்னீங்க மீன்கள்லாம் உங்களை ஏமாத்தலானே. மீன் இது வரைக்கும் ஏமாத்தல, ஆனா ஐஸ் ஃபேக்டரி ஏமாத்திருச்சு. 2 வருஷம். நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்க அங்கிளை குறை சொல்றீங்களாடா? டேய் டோனி சும்மாடா. அவங்க ஹாப்பி தான், நானும் இங்க ஹாப்பி தான். இனிமே எனக்கு என் அம்மாவோட கல்யாணம், அதுதான் என் டார்கெட். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்ல. அப்படி சொல்லிட்டா மட்டும் காக்காக்கு பொன் குஞ்சு பிறந்துருமா அப்படின்னு உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு உங்க மேல தனி மரியாதை இருக்கு. அப்படியே ஒரு உமா. வீட்டுக்கு போடா தொந்தரவா இருந்தாலும் கொஞ்சம் ஜாலியா இருக்குல்ல. பீஃப் வெட்டுற மாதிரி வெட்டிடுவேன்டா. போடா. இவன் ரொம்ப தொந்தரவு பண்றான் அங்கிள். அங்கிள் நான் போறேன். எனக்கு விநாயகர் பார்க்காம தூக்கமே வராது. உன்னோட விநாயகர். உனக்கு யானையை பத்தி என்னடா தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். தச்சுக்கோட்டை ராமச்சந்திரன் தெரியுமா? உனக்கு பாம்பாடி ராஜனை தெரியுமா? கடகம்பள்ளி சுரேந்திரன். என்னடா இது? ஒரு நல்ல கிறிஸ்மஸ் ராத்திரி இல்ல? என்ன ஒரு திருட்டுத்தனம். நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்திருக்கேன். ப்ரப்போஸ் பண்ணு. எந்த வேலைக்கும் போகாத, ஊருக்காரங்க ஒருத்தரும் சுத்தமா மதிக்காத எனக்கு தண்ணி அடிச்சுட்டு போதையில வரும்போது காலால உதச்சு சிக்ஸர் அடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும். நீ ரெடியா? இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன்னா மூஞ்சி அடிச்சு உடைச்சிருவேன். இதுக்காட மேரேஜ் பண்ணுவேன்? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்குமா? வெளியே போடா. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா நாளைக்கு சர்ச்சுக்கு வரும்போது நம்ம ஜாஸ்மின் கடையில் வாங்கின சிகப்பு சுடிதார் போட்டு வா. ஓகே 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 போடா. நீ அந்த வீட்டில் எடுத்த ரெட் ஸ்டாரை பார்த்தியா? பார்த்துருக்கேன். பாத்தியா? அப்புறம் பார்க்காமலா?